இபிஎஸ்க்கு ஆதரவாக குரல் கொடுத்த ஓபிஎஸ். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ்க்கு ஆதரவாக முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் குரல் கொடுத்திருக்கிறார். தமிழக அரசின் கடன் தொடர்பான விவாதத்தின் போது எடப்பாடி பழனிசாமி கூறிய கருத்துக்கு ஓபிஎஸ் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமாரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமாரன் வணக்கம், மேலும் விவரங்கள். சட்டப்பேரவையில் பட்ஜெட் உரை மீதான விவாதம் தொடங்கி இருக்கின்றது. முதலில் அதிமுக சார்பில் KP முனுசாமி பேச தொடங்கியிருக்கின்றார். தமிழக அரசு வாங்கியிருக்கக்கூடிய கடன் தொடர்பாக KP முனுசாமி கேள்வி எழுப்பிய நிலையில் அவரது கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய வகையிலாக தங்கம் தென்னரசு எழுந்து சில கருத்துக்களை கூறியிருந்தார். அதிமுகவை விட நாங்கள் குறைவாகத்தான் கடன் வாங்கி இருக்கின்றோம் என்று தங்கம் தென்னரசு கூறினார். அதிமுகவை விமர்சிக்கக்கூடிய வகையிலே நிதியமைச்சர் பேசியதை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி எழுந்து அதிமுக ஆட்சியில் கடன் வாங்கியது தொடர்பாக பேசக்கூடிய நிதியமைச்சர் அவர்களே, உங்கள் ஆட்சி வந்தவுடன் நிதி மேலாண்மைக்கென ஒரு குழு அமைத்தீர்கள், அந்த குழு மூலம் கடனை குறைப்போம் என்றீர்கள். ஆனால் இதுவரை இல்லாத அளவிற்கு 5 ஆண்டுகளில் 4 லட்சம் கோடிக்கு மேலாக நீங்கள் 4 ஆண்டில் 4 லட்சம் கோடிக்கு மேலாக கடன் வாங்கி இருக்கின்றீர்களே என்று தங்கம் தென்னரசை நோக்கி எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி எழுப்பினார். அப்போது தங்கம் தென்னரசு எழுந்து, உங்கள் ஆட்சி காலத்தில் நீங்கள் வாங்கிய கடன் அளவு 100% மேலே கடனுடைய வளர்ச்சி இருந்தது, அந்த அளவு வளர்ச்சி வீதம் தற்போது இல்லை. தொகையாக எண்ணிக்கையாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 4 லட்சம் கோடி, ஆனால் கடனின் வளர்ச்சி வீதம் அதிமுகவை காட்டிலும் தற்போது குறைவாகத்தான் இருக்கின்றது என்று எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையிலே தங்கம் தென்னரசு பேசினார். அவரை தொடர்ந்து தொடர்ச்சியாக ஏவா வேலு உள்ளிட்ட திமுக அமைச்சர்கள் எழுந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அவருக்கு பதிலடி தரக்கூடிய வகையில் பேசிய நிலையில் பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக ஒரு துணை கேள்வியை கேட்டார். எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்டவுடன் திமுக அமைச்சர்கள் எழுந்து உடனுக்குடன் அவருக்கு பதிலடி கொடுத்த நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக எழுந்து பேசிய பன்னீர்செல்வம், கடன் வாங்குவது தவறு கிடையாது, வாங்கிய கடனை நீங்கள் மூலதனங்களுக்கு செலவு செய்தீர்களா, கடனை நீங்கள் சரியாக செலவு செய்யவில்லை, மூலதனங்களுக்கு செலவு செய்யவில்லை என்று கூறினார். இன்று ஏற்கனவே அதிமுக சார்பில் ஒரு தீர்மானம் சபாநாயகருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட பொழுது அந்த தீர்மானத்திற்கு பன்னீர்செல்வம் ஆதரவு கொடுத்திருந்தார், அதிமுக தீர்மானத்திற்கு. அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது சட்டப்பேரவையிலே எடப்பாடி பழனிசாமியை நோக்கி திமுக அமைச்சர்கள் தொடர்ந்து கேள்விகளை பதிலடிகளை முன்வைக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பன்னீர்செல்வம் எழுந்து பேச தொடங்கி இருக்கின்றார். பன்னீர்செல்வம் பேசுவதையும் எடப்பாடி பழனிசாமி முழுவதுமாக அனுமதித்து தன்னுடைய பதிலுக்கு துணை பதிலாக தனக்கு எதிராக எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு துணை கேள்வி மூலமாக பன்னீர்செல்வம் பதிலடி தருவதை முழுவதுமாக ஆமோதித்து எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வம் பேச தொடங்கியவுடன் இருக்கையில் அமர்ந்தார். இவ்வாறு எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலடி தரக்கூடிய வகையில் திமுக அமைச்சர்கள் தரக்கூடிய பதில்களுக்கு உடனுக்குடன் எடப்பாடி பழனிசாமியோடு சேர்ந்து தற்பொழுது பன்னீர்செல்வமும் பதிலளிக்க தொடங்கியுள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமாரன்.